Hi students, இன்னைக்கு exercise 2.5ல 11th sum repeated questions தான் இது 10th standard question பார்த்தீங்கன்னா mostly repeat ஆகும் இந்த question repeat ஆகிட்டே இருக்கும் so one time பார்க்கலாமால the sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288 find the three terms sum of three consecutive terms எப்படி நமக்கு அதாவது ஒரு 3 terms AP எப்படி இருக்குன்னா a minus d a plus d எடுத்துக்கலாம் அது இப்படி போகும் a minus 2d a plus 2d ஸோ இப்படி இந்த பக்கமும் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுக்க போகிறோம் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது இதை மூணுத்தையும் சம்னா ஆட் பண்ணணுன்றாங்க a minus d plus a plus a plus d இதனுடைய ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா 27ன்றாங்க ஓகேவா அப்படின்றாங்க அண்ட் த ப்ராடக்ட் இஸ் 288 இதனுடைய சம் 27 ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் a மைனஸ் டி a ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 288 ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை எடுக்கிறோம் a மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் a ப்ளஸ் டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா a மைனஸ் டி a ப்ளஸ் டி அது என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம அவர் சம் 27 ப்ராடக்ட் 280 சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த 3 நம்பர் என்னவாக இருக்கும் ஓகேவா கண்டினியூஸாக 3 டேர்ம் 5 டேர்ம்ஸ் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு 27 எடுத்துச்சா ப்ளஸ் டி மைனஸ் டி ப்ளஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ 1 2 3 3a இருக்குது 27 a இஸ் ஈக்குவல் டு 27 டிவைட் பை 3 ஏன்னா 3 வந்து a கூட மல்டிப்ளை இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்தால் ஈக்குவல் டு டிவைட் ஆகிடும் 3 டேபிளில் 1 டைம் 9 டைம் ஸோ a இஸ் ஈக்குவல் டு 9 ஓகே இப்போ a இஸ் ஈக்குவல் 9 கண்டுபிடிச்சாச்சு இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க a மைனஸ் டி a ப்ளஸ் டி ப்ராடக்ட் 280ட்டாங்க இதை அப்ளை பண்ண போகிறோம் a மைனஸ் டி a ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 288 சம் ஆஃப் 3 கான்ஸ்டியூட் டேர்ம் வச்சு a விட கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போது ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்ஸ்டியூட் 280ட்டாங்களே இதை வச்சு என்ன பண்ணுவோமா டி எப்படி போகிறோம் பாருங்கள் இதனோட a மைனஸ் பி a ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்கா உங்களுக்கு a ப்ளஸ் பி a மைனஸ் பி படிச்சிருப்பீங்க a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு அதே தான் இங்கேயும் இது ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபார்முலா தான் இங்கே பிக்கு பதிலாக இங்கே டி இருக்குது ஸோ a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ரெண்டு தேர்த்தியாச்சா ஃபார்முலா படி இது ரெண்டையும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதியாச்சு மீதி ரிமைனிங் a இருக்குது ஈக்குவல் டு 288 இப்போ பாருங்கள் நம்ம a கண்டுபிடிச்சிருக்கோம் a இஸ் ஈக்குவல் டு 9 கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த a 9 வந்து அப்ளை பண்ண போகிறோம் 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் 9 288 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் 9 வந்து மல்டிப்ளை இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும் 288 டிவைட் பை 9 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் 9 டேபிளில் 1 டைம் 3 டைம் 27 ரிமைனிங் 1 2 டைம் 18 32 9 ஸ்கொயர் என்னது 81 மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் இங்கே வச்சுக்கிட்டு 32 ப்ளஸ் 81 ஈக்குவல் டு வந்தால் மைனஸ் 81 ஆகிடும் ஸோ 32ல் மைனஸ் 81 பண்ண முடியுமா பண்ணலாம் 81ல் 30% அது 9 4 ஸோ 49 இப்போ பிக்கஸ்ட் நம்பர் என்ன இதில் 81 அதோட சிம்பிள் என்ன மைனஸ் ஸோ மைனஸ் 49 மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ போர்ட் சைட்லேயும் சேம் சிம்பிள் கேன்சல் ஆகிடுச்சு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 எடுத்துருக்கீங்க டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்தால் ரூட் ஆகிடும் ரூட் 49 ஆகிடும் ஓகேவா அப்போது செவனுடைய ரூட்டு தான் 49 ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம் டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 இப்போ டியோட வேல்யூ ப்ளஸ் 7 சொல்லலாம் மைனஸ் 7 சொல்லலாம் இப்போ அப்போ அப்ளை பண்ணி பாருங்கள் a இஸ் ஈக்குவல் டு 9 d இஸ் ஈக்குவல் டு 7 அப்போ அந்த 3 டேர்ம்ஸ் என்ன இருக்கும் 3 டேர்ம்ஸ் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா a கண்டுபிடிச்சிருக்கோம் டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 இப்போது இப்போ நம்ம 3 டேர்ம்ஸ் அப்படியே போகிறோம் when a is equal to 9 d is equal to plus 7 எடுத்தா அந்த 3 டேர்ம் என்னவா இருக்கும்
9 minus 7, a வந்து 9, 9 plus 7, 9 minus 7 என்னது 2, 9, 9 plus 7, 16. So, இது ஒரு term. Next, when a is equal to 9, d is equal to minus 7. A minus d, a plus d. 9 minus 9 minus minus into minus plus ஆயிடும். So, minus into minus plus ஆயிடுச்சு. 9, 9, d என்னது minus 7. 9 plus 7 என்னது 16, 9, 2. ஓகேவா? When a is equal to 9, d is equal to plus 7 போது இந்த terms or 3 terms இங்கே minus 7 போது இந்த term வரும்ன்றாங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். These are the 3 terms in AP. Thank you students. Next சம்மில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நான் போட்டு வந்துட்டுருக்கேன் நான் இப்போது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் டைம் மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டே வந்துடுறீங்கன்னா என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே, பார்த்தீங்கன்னா ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இப்போது வென் இப்போ நம்ம 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வென் ஏ இஸ் ஈக்குவல் டு 9, டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 7 எடுத்தால் அந்த 3 டேர்ம் என்னவாக இருக்கும்? 9 minus 7, a வந்து 9, 9 plus 7, 9 minus 7 என்னது 2, 9, 9 plus 7, 16. So, இது ஒரு term. Next, when a is equal to 9, d is equal to minus 7, a minus d, a plus d. 9 minus 9 minus minus into minus plus ஆயிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 9, 9, d என்னது மைனஸ் 7, 9 plus 7 என்னது 16, 9, 2. ஓகேவா? when a is equal to 9, d is equal to plus 7 போது இந்த டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸு இங்கே மைனஸ் 7 போது இந்த டேர்ம் வரும்ன்றாங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். these are the 3 terms in AP. Thank you students. Next சம்மில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நான் போட்டு வந்துட்டுருக்கேன் நான் இப்போது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் டைம் மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டே வந்துடுறீங்கன்னா என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.